வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சுவாமியே சரணமையப்பா. சபரிமலைக்கு யாத்திரை சென்று தரிசனம் செய்வதாலும் அங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடுவதாலும் அனைத்து பாவங்களும் நீங்கி கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலை செல்ல தயாராவார்கள். அவ்வாறு சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் பக்தர்கள் யாரை குருசாமி என்று அழைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். யாரை குருசாமி என்று அழைக்கிறோம்? சபரிமலைக்கு 18 முறைக்கு மேல் சென்று வந்தவர்கள் குருசாமி என்ற தகுதியை பெறுகிறார்கள். 18ஆம் வருடம் சபரிமலை யாத்திரை என்பது நாம் செய்த கோடி புண்ணியத்திற்கு சமமாகும். ஒரே ஆண்டில் 18 முறை சென்றுவிட்டு வந்தால் அவர்களை குருசாமி என கூற முடியாது. 18 ஆண்டுகள் மகர விளக்கு அல்லது மண்டல பூஜைக்கு கட்டுக்கட்டி 48 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை விரதமாயிருந்து சென்று வருபவர்களே குருசாமியாக முடியும். குருசாமி என்பவர்கள் தங்கள் கையால் மற்ற ஐயப்பன்மார்களுக்கு மாலை அணிவிக்கலாம். இவர்கள் ஐயப்பனுக்கு மாலை போடவில்லை என்றாலும் நாள்தோறும் ஐயப்பனுக்கு பூஜை செய்து வர வேண்டும். நீலம், காவி அல்லது கருப்பு நிற இருமுடியில் பூஜை பொருட்களை குருசாமி முன்னிலையில் நிரப்ப வேண்டும். முடிந்தவரை இந்த இருமுடியை தலையில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். கற்பூர தீபம். ஐயப்பனை கற்பூர தீபப்பிரியன் என்பர். சபரிமலை யாத்திரையின் போது அங்கு தங்கி இருக்கும் நாட்களில் மாலை நேரத்தில் கற்பூரம் ஏற்றி சரணகோஷம் ஒலித்து ஐயப்பனை வழிபட வேண்டும். சபரிமலைக்கு செல்லும் போது தென்னம்பிள்ளையை எடுத்துச் செல்வது ஏன்? இது கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்புகள் உண்டு. கார்த்திகை வந்தால் சபரிமலைக்கு மாலை போடும் பழக்கம் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வாறு சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் யாத்திரையின் போது தென்னம்பிள்ளையை எடுத்துச் செல்வது எதற்காக மற்றும் எரிமேலி பேட்டை துள்ளலின் மகத்துவம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். முதல் முறை தொடங்கி ஒவ்வொரு முறையும் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளும் போதும் ஐயப்பமார்களுக்கு பலவிதமான மனமாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதன் காரணமாக ஐயப்பன்மார்களுக்கு அவர்களுக்குள் இருக்கும் தீய குணங்கள் அகன்று நல்ல குணங்கள் துளிர்க்கும். ஐயப்பன்மார்கள் அவர்களிடம் இருந்த அஞ்ஞானங்களை துறந்து மெய்ஞானத்தை அடைகிறார்கள். இதன் மூலம் அவர்களது பழைய பிறவியை துறந்து புனர்ஜென்மம் பெறுகின்றனர். தென்னையை நாம் மனித இனத்திற்கு இணையாகவே கருதுகின்றோம். அதனால் அதை தென்னம்பிள்ளை என்றே அழைக்கிறோம். மறுபிறவி எடுப்பதை குறிப்பதற்கே தென்னம்பிள்ளையை எடுத்துச் சென்று அங்கு நடுகிறோம். இதற்காகத்தான் சபரிமலை செல்லும்போது தென்னம்பிள்ளையை எடுத்துச் செல்கிறார்கள். தென்னம்பிள்ளையை யாரெல்லாம் நடலாம்? 18ஆம் வருடம் சபரிமலை யாத்திரையின் போது சிறிய தென்னங்கன்று ஒன்றை எடுத்துச் செல்வார்கள். இதை கண்டதும் குருசாமி என்று மற்ற சாமிமார்கள் ஆசி வாங்குவார்கள். இதனால்தான் 18ஆம் வருடம் சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரை என்றும் அழைக்கின்றனர். சபரிமலையில் யார் வேண்டுமானாலும் தென்னம்பிள்ளையை நட முடியாது. இவ்வாறு 18 வருடம் மகர ஜோதி தரிசனம் செய்திருக்க வேண்டும். இவர்கள் மட்டுமே இந்த தென்னம்பிள்ளையை நட வேண்டும் என்பது ஐதீகம். எருமேலி பேட்டை துள்ளலின் மகத்துவம் என்ன? பேட்டை துள்ளல் என்பது சுயநலமாக யோசிக்கும் எண்ணங்களை அறவே அகற்றுவது ஆகும். ஒவ்வொரு மனிதனும் ஜாதி, மதம், இனம் மற்றும் சமூக அந்தஸ்து இவற்றை அகற்றி வண்ணம் பூசி நடனமாடி பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். நாம் எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வைபவமே பேட்டை துள்ளல்.
இங்கே வேட்டை பிரியனான சாஸ்தா வேடன் உருவத்தில் கிராத சாஸ்தாவாக அருள்பாலிக்கிறார். இந்த சாஸ்தா காட்டில் உள்ள மிருகங்களை மட்டும் வேட்டையாடவில்லை, நம்மில் உள்ள மிருக குணத்தையும் வேட்டையாடி நம்மில் உள்ள நான் என்ற உணர்வையும் அழித்து நமக்குள் விழிப்புணர்வை புகுத்தி நாம் எல்லோரும் சமம் என்று உணர வைத்து நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றி அருள்கிறார். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.